அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, 49வது புத்தக கண்காட்சி சென்னையிலே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. பலதரப்பட்ட மக்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டு போகிறது ஒரு திருவிழா கோலம் போல் காட்சியளிக்குது. இதில் பல உலமாக்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து நிறைய புக்ஸை வாங்கிட்டு போகிறத பார்க்கும்போது ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஆலிம்கள் எவ்வளோ தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறாங்கன்றதையும் அங்கே பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அடையார் குராசானி பள்ளியினுடைய இமாம் அன்பு நண்பர் சாதாத் மன்பை ஹசரத் கூட இருக்கிறாங்க. நம்ம நிற்கக்கூடியது சீர்மை பதிப்பகத்தினுடைய அரங்கத்தில் நிற்கிறோம். அவங்களிடத்தில் நம்ம சில விஷயங்கள் பேசிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, பல புத்தகங்கள் பல அரங்குகளை பார்த்துருப்பீங்க. எப்படி போய்கிட்டு இருக்கு புத்தக கண்காட்சி? புத்தக கண்காட்சி எப்பயும் போலவே சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. இந்த வருஷமும் நான் புத்தக கண்காட்சிக்கு தொடர்ந்து ஒரு 10-12 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் நிறைய வருஷங்கள் வாங்கியிருக்கேன், சில வருஷங்கள் வாங்காமல் விட்டுருக்கேன். ஏன்னா வாங்கின புத்தகங்களை முதல்ல படிக்கணும் கண்டிப்பாக. அதனால் நான் கடந்த ஒரு 2-3 வருஷமாக பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணலை. ஏன்னா நான் படிக்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள் தேங்கி போயிருக்குது. சரி, இன்றைக்கி கடைசி நாள் வேறு, சரி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரோம். எப்படியும் புத்தக கண்காட்சி ஒரு 13-14 நாள் நடக்கும். எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கடைசி நாள் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தேன். வந்ததில் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நேராக எதிர்வெளியில் போய் கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் இங்கே சீர்மைக்கு செலக்ட் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ரவுண்ட்ஸ்லாம் அடிக்க முடியல. அதுபோக நிறைய புத்தக ஸ்டால்கள் இங்கே இருக்குது. வழமையாக நம்ம வாங்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்குது. எதை விடுறது எதை சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியாது. நிறைய ஸ்டால்களில் நிறைய நூல்களை நம்ம தேடி வாங்கலாம். முதல்ல நான் எப்படி புத்தக கண்காட்சிக்கு வருவேன்னா, ஒரு நாள் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போவேன் என்னென்ன புக் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இடையிலையும் புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கும்போதும் புக் ரிலீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ என்னென்ன புது புத்தகங்கள்லாம் வருது அப்படிங்கிறலாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 நாள் போனதுக்கு பிறகு பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணது உண்டு. அப்படி தான் வருஷம் புத்தக கண்காட்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் நிறைய ஆசைப்பட்டு புத்தகங்கள் வாங்கிடுறாங்க. ஆனால் வாங்கின புத்தகங்களை எல்லாம் படிக்கிறாங்களான்றது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைய புத்தகங்கள் வாங்குறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. எப்போல்லாம் அந்த புத்தகங்களை பார்க்குற போதெல்லாம் அது நம்மளை கூப்பிட மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் எனக்கு எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் வாங்க வர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இன்றைக்கி குறிப்பாக சோசியல் மீடியாக்களுடைய உலகமாக இருக்குது. எல்லாரும் ஷார்ட்ஸுகளில் மூழ்கி போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாசிப்பினுடைய அவசியம், குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தில் இளைஞர்கள் எவ்வளோ வாசிக்கணும், அதனுடைய தேவை என்னன்றதை நீங்கள் ஒரு ஆலிமாக எப்படி நீங்கள் சமுதாயத்துக்கு இதை கடத்துறீங்க? வாசிக்கிறதுக்கு முதல்ல டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன். டைம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுத்து படித்தா போதும். அதே மாதிரி ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறுக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. ரஹீக்குல் மக்தூம்லேருந்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது. அது அவ்வளோ புத்தகத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரேடியாக படிக்கிறதுக்கு சோர்வாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வச்சாலே நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளார 6 மாதத்துக்குள்ளார அந்த மாதிரி பெரிய பெரிய புத்தகங்களையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதே மாதிரி இன்றைக்கி உள்ள சோஷியல் மீடியா கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் அதை சோஷியல் மீடியாவை நீங்கள் சொல்கிற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் நிறைய பேர் புத்தகங்களை தேடி பார்த்து இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி செல்லர்ஸை கான்டாக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் சோஷியல் மீடியாவிலையும் என்னென்ன புத்தகங்கள் வெளியாக இருக்குது அப்படின்னு பதிப்பகங்களும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இளைஞர்கள் அந்த சோஷியல் மீடியா வழியாக அந்தந்த பதிப்பகங்களை தனக்கு பிடிச்ச புத்தகங்களை கேட்டு படிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது ஒரு வகையில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் நாம் அதில் போய் ரொம்ப மூழ்கி போயிடக்கூடாது. சோஷியல் மீடியாவில் ரீல்ஸுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. வாசிக்கிறதுக்கு உண்டான பழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் அடிக்கடி சொல்கிறதான், யாருக்கு புத்தகம் வாசிப்பு அவசியமோ இல்லையோ, உலமாக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உலமாக்களுக்கு ஏன் அவசியம் அப்படின்னா, நம்ம பயான் பண்ணும் பொழுது நம்ம வார்த்தைகள் கோர்வையாக இருக்கும். வார்த்தைகள் நமக்கு நமக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பேசின பயானுக்கும் வாசித்ததுக்கு பிறகு பேசுகிற பயானுக்கும் நம்மளுக்கே ஒரு வித்தியாசத்தை நாம் உணர்வோம். அதுதான் கிட்டத்தட்ட ரசூலுல்லாவையும் இப்போ கனெக்ட் பண்ணுற அளவுக்கு வாசிப்பு நமக்கு நம்மளுடைய அறிவு மெருகேறும்.
இன்னைக்குள்ள காலத்துக்கு ரசூலுல்லா எப்படிப்பட்டவங்க, ரசூலுல்லா ஏன் கனெக்ட் ஆகுறாங்க இன்னைக்குள்ளதுக்கும், ஏன் ரசூலுல்லா வந்து எல்லா காலத்துக்கும் தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வாசிப்பு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். ரசூலுல்லாவை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துகிறோம், முக்காலத்துக்கும் தலைவர் அப்படின்னு தானே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் மக்களுக்கு. அவங்க வாழ்ந்த காலத்துலேயும் அவங்க தான் வந்து தலைவர், இப்போ இருக்கிற நம்ம ப்ரெசன்ட்லேயும் அவங்க தான் தலைவர், இனி வரப்போகிற நூற்றாண்டுகளுக்கும் அவங்க தான் தலைவர். அப்போ ரசூலுல்லா இன்னைக்குள்ள பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த புத்தக வாசிப்பு ரொம்ப பெரிய உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக. அதாவது இப்போ அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு வழிவகை கொடுத்துட்டீங்க. சமூகத்தில் இளைஞர்களுக்கு எவ்வளவு வாசிப்பு அவசியமோ, ஒரு குறிப்பாக வந்து மனசு ஒரு விதமான சஞ்சலத்தில் இருக்கும்போதும் கூட புத்தக வாசிப்பு ரொம்ப பெரிய நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் தரக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இருக்குது. அதே மாதிரி உலமாக்களுடைய வாசிப்பு திறன்கிறது மேம்படுத்துறதுக்காண்டி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம நிற்கக்கூடிய இந்த அரங்கம் இருக்குது, சீர்மை அரங்கம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வருஷம் முழுக்க உலமாக்களுக்காக வேண்டி 25% தள்ளுபடியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுடைய பதிப்பகத்திலேருந்து வெளிவரக்கூடிய எல்லா புத்தகங்களையுமே, அதாவது வருஷத்தில் ஒரு தடவை புத்தக கண்காட்சி போடும்பொழுது கூட 10% தான் கொடுக்குறாங்க. ஆனால் சீர்மை வந்து அல்லாஹ்வின் அருளால் 25% தள்ளுபடியை வருஷம் முழுக்க கொடுக்குறாங்க. அது போக 300 ரூபாய்க்கு அதிகமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொரியர் சார்ஜும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் உலமாக்களை வந்து சமுதாயத்தில் கொண்டு போய் இந்த மாதிரியான புத்தக வழியாக சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழியை வந்து இந்த சீர்மை பதிப்பகம் ஏற்படுத்தி கொடுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சியில் நிறைய உலமாக்களை பார்க்க முடிஞ்சுது. துவக்கத்திலிருந்தே நிறைய ஊர்கள்லேருந்து பயணப்பட்டு இங்கே வந்து தங்கி புத்தகங்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போன உலமாக்களும் நம்மள நிறைய இருக்கிறாங்க. என்ன அதில் சொல்கிறீங்க? கண்டிப்பாக உண்மையிலே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அவைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய நம்ம சிந்தனைச்சரம் மாதையனுடைய ஆசிரியர் நம்ம பீர் முகமது ஹசரத் பாக்கவி வந்திருக்காங்க. அவங்கள்ட்டையும் நம்ம சில விஷயங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஹசரத் அவங்க சொன்னது மாதிரியே நம்மளுடைய சீர்மை அரங்கத்துக்கு புத்தக கண்காட்சிக்கு இப்போ பிரபல மார்க்க அறிஞர் சிந்தனைச்சரம் மாத இதழுடைய ஆசிரியர் பீர் முகமது பாக்கவி ஹசரத் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த வாசிப்பு குறித்து சில முக்கியமான டிப்ஸுகளை நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர், நிறைய சிறுகதைகள் வந்து சிந்தனை சரத்தில் வந்திருக்கு. நான்லாம் வந்து சிறுகதையை வந்து எனக்கு அறிமுகமானதே அந்த சிந்தனை சரம் பார்த்து தான். லால்பேட்டையில் ஓதும் பொழுது சிந்தனை சரத்தை வந்து எடுத்து படிக்கும் போதெல்லாம் வந்து சிறுகதைக்கு தான் வந்து தேடி தேடி வந்து படிச்சிருக்கோம். அந்த சிந்தனை சரத்தினுடைய ஆசிரியர் தான் வந்து பீர் முகமது பாக்கவி ஹசரத் அவங்கள்ட்ட நம்ம வாசிப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ஹசரத். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். வழக்கம் போல எல்லா வருஷமே வர்றது தானா? ஆமாம், எல்லா வருஷமும் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கலாம். இந்த செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். எதிர் வெளியீட்லேயும் சீர்மையிலையும் வந்து வாங்கியிருக்கேன். டைம் இல்லை, அதனால். ஆலிம்களுடைய வருகை புத்தக கண்காட்சிக்கு வர்றதே ஒரு பெரிய அட்வான்ஸான ஒரு விஷயம். நான் வாசிப்பு குறித்து நிறைய ஜும்மா மேடைகளில், தனி சந்திப்புகளில் ஆலிம்கள் அவங்களுடைய நண்பர்கள்ட்ட உரையாடினாலும், ஆலிம்கள் பெருவாரியாக இது மாதிரி புத்தக கண்காட்சி வருகை தந்து அங்கே வந்திருக்கிறாங்கன்றதை பதிவு செய்கிறது, மக்களுக்கு அதை பற்றி அறிவிக்கிறதே ஒரு நல்ல செய்தி. அது வந்து வாசகர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஆமாம். புத்தகங்களுடைய உள்ளடக்கங்களும் அதில் இருக்கிற செய்திகளையும் இப்போலாம் ரொம்ப பரவி போச்சு. ரொம்ப நாம் பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத பல்வேறு கோணங்களில் நிறைய களங்களை வச்சு நிறைய புத்தகங்கள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்முடைய பார்வைகளும் விரிந்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. சமூகத்திற்கு வந்து சொல்ல வேண்டிய செய்திகள், மார்க்கத்தினுடைய செய்திகள் வந்து ரொம்ப தொன்மையானது, ரொம்ப பழமை வாய்ந்தது. அதில் உள்ள ஒரு இன்பம் வேறு. ஆனால் அதை ஒரு புதிய கோணத்தில் இன்றைய நேயர்களுடைய பசிக்கு தோதான இரையாக அவங்க விரும்புகிற வகையில் மொழி வளத்தோடும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தேட்டத்தினுடைய உச்சத்தோடும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதற்கு ஆலிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாசிப்பு திறனை மேம்படுத்தாமல் அதுக்கு சாத்தியமே இல்லை. என்ன, அதனால் அது ரொம்ப முக்கியமானது. அதற்கு வந்து முந்தி வந்த புத்தகங்களுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னா, நமக்கு பரிச்சயமான தலைப்புகளை தான் புத்தகங்கள் வரும், ரொம்ப பரிச்சயமான தலைப்புகளாக. இப்போ வந்து புத்தகத்தினுடைய தலைப்பே நம்மளை ஈர்க்குது, உள்ளடக்கம் வந்து அதை விட இருக்குது இல்லையா? ஒரு 100 பக்கத்தில் உள்ள செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கங்களுக்கு 500 பக்கங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை ரத்தின சுருக்கமாக எசன்ஸ் எடுத்து ஒரு 100 பக்கத்தில்
வெளியிடப்படுகிற புத்தகங்கள்லாம் வந்துடுச்சு. சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை ரொம்ப விரிவாக அலசுகிற புத்தகங்கள்லாம் வந்துடுச்சு. அதில் நம்மளுடைய பார்வைகளை நம்ம எப்படி விசாலப்படுத்திக்கணும் அப்படின்னா, நம்முடைய சமூகம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த சமூகம் சார்ந்த புத்தகங்களுடைய வாசிப்பை தாண்டி உலகத்தில் ஜன்னலை விரித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஜன்னலை திறந்து பார்க்க உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது, உலகளாவிய அளவில் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குது, அதை எதிர்கொள்வதற்கு என்னென்ன திறன்களை வளர்த்துக்கணும், சமூகம் எந்த திசையை நோக்கி பயணிக்கணும், இது எல்லாவற்றையுமே உள்வாங்கி கொண்டு சமூகத்திற்கு நாம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும்னா உள்ளடக்கமாக நமக்கு வாசிப்பை நம்ம மேம்படுத்தியே ஆகணும். அது ரொம்ப கட்டாயம் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக. இப்போ அதான் அந்த ஜன்னலை திறந்து பார்த்து வெளியில் உள்ள பிரச்சனைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இஸ்லாத்தில் உள்ளதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழக அரசியல் ரீதியான உள்ள தலைப்புகள், புத்தகங்கள், அதில் எப்படி நிகழ்கால பிரச்சனைகள் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான விழிப்புணர்வை ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ரொம்ப ஒதுக்கப்பட்ட சமூகம் விழிப்புணர்வோடு வந்துடுச்சு. அவங்களுடைய இலக்கிய ரீதியாகவும் அவங்களுடைய சமூக செயல்பாடுகளின் வழியாகவும் ஒரு மேட்டை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு உச்சத்தை நோக்கி அவங்களுடைய நகர்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்லாமிய சமூகங்கள் இன்னும் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்படவே இல்லை. அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு வகையான கவர்ச்சியிலும் ஒரு வகையான போதையிலும் அரசியல் தெளிவின்மையிலும் இன்னைக்கும் நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஜும்மா மேடைகளில் இப்போ ஆலிம்கள் அரசியல் சார்ந்து இன்றைய நடப்பு அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் அவங்க பேச தலைப்பட்டாலும் அதை உள்வாங்கிக் கொள்வதற்கான நிதானம் நம்முடைய இளைஞர்களுக்கு இல்லை. அவர்கள் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சமகால அரசியலை பற்றி நீ பேசு அப்படின்னா கவர்ச்சிகரமான விஷயங்களை பேச முடியும், பரபரப்பான அரசியலை பற்றி பேச முடியுமே தவிர அரசியலுடைய ஆழத்தை நோக்கி பயணித்து அதிலிருந்து ஒரு கருத்து தெரிவிக்கிற தெளிவும் அதற்கான புரிதலும் நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் இளைஞர்கள் நான் மையப்படுத்துகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்தில் அவங்க தான் உயிர்ப்போடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு ஜெனரேஷன் முந்தி இருந்துச்சு, ஒரு தலைமுறை முந்தி இருந்துச்சு. அவங்க திண்ணையில் உட்கார்ந்து அரசியல் பேசுவாங்க. அந்த அரசியல் ஒரு ஜனநாயக தன்மை இருக்கும். அரசியல்ல ஒரு சராசரி தன்மை தான் இருக்கும். அப்பப்போ வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேச வேண்டிய அரசியல் சமகால வாழும் நிலத்தின் சார்ந்த அரசியல் மாத்திரமல்ல, உலகளாவிய அரசியலை பேச வேண்டியிருக்குது. இன்னைக்கு அந்த கட்டாயம் வந்துடுச்சு, அந்த நிர்பந்தம் வந்துடுச்சு. அதை புரிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்காம அல்லது அதை அலட்சியம் காட்டினாங்க அப்படின்னா வரக்கூடிய தலைமுறையினுடைய சரிவை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால இளைஞர்களுக்கு மிக மிக முக்கியமான அரசியல் தெளிவும் அதற்கான புரிதலும் அதற்கான ஆர்வமும் அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு இந்த வாசிப்பின் மூலமாக அரசியல் கண்டிப்பாக முடியும்ல, கண்டிப்பாக முடியும். ஒரு 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 வாசல் வேணும்ல, உள்ளக்க வர்றதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? அதற்கு வாசிப்பு தான் நமக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமையும். மதரசா மாணவர்களுக்கு இது மாதிரி உள்ள புத்தக கண்காட்சிகள் அல்லது இங்கே கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் இதெல்லாம் மதரசா மாணவர் தமிழகத்தில் உள்ள எல்லா மதரசா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுனா அதுக்கு என்ன வழி? மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நிழல்ல தான் வாழ்றாங்க. பொதுவாக அரபு கல்லூரிகளுடைய மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களிலும் அவர்களின் நிழலில் தான் அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப மாணவர்களுக்கு ஒரு செய்தியை பாடத்தின் வழியாக கிதாபுகளின் வழியாக ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடகமாக எப்படி ஆசிரியர்கள் இருக்கிறாங்களோ, இது மாதிரியான செய்திகளை சொல்ல வேண்டிய பொறுப்பும் அந்த வகுப்பை சார்ந்த மதரசாவை சார்ந்த ஆசிரியர்களுக்கு தான் உண்டது. அப்போ இந்த விஷயங்களை அவங்களுக்கு பொதுவாக நிறைய மதரசாக்கள் இப்போ வேற இடத்துக்கு வந்துடுச்சு. முன்பு இருந்த நிலை மாதிரி மதரசாக்களில் புத்தகங்கள் வாசிக்கிறது, பேப்பர் வாசிக்கிறது, இது மாதிரியான சலுகைகள்லாம் தரப்பட்டுடுச்சு. இன்னும் மதரசாவில் ரொம்ப வீரியமிக்க மாணவர்கள் இருக்கிறாங்க. உலக அரசியலையும் சமூக பிரச்சனைகளையும் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய இப்போ வரக்கூடிய ஒரு மாணவர்கள் வளர்ந்துட்டாங்க இல்லையா? ஜென்சி கிட்ஸ் வந்துட்டாங்க, நிறைய ஆர்வத்தோடு இருக்கிறாங்க.
அவங்களுக்கு தோதான பசிக்கு இறை போடுகிற வகையில் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா ஒரு 10-20 ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கிற ஒரு மாணவ சமூகம் உருவாகி சமூகத்தை மிக சரியாக அவங்க கட்டமைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். அது வாசிப்பு சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதகத்துல்லா ஹதரத், சாதாத் ஹதரத். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம்.